எப்படி உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஒர்க்காக பார்ப்போம். இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பை மேக் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ வந்து ஸ்டெப்ஸை பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஸ்டெப்ஸு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேக்ஸ் இருக்குது. டேட்டா பேக்ஸ் வந்து இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் வீடியோ ஆடியோ இருந்தாலும் சங்காக வேணும். சங்னா ஒரு குட்டி குட்டி பேக்காக கிரியேட் ஆகும். பெரிய பேக்காகாது மொத்தமாகாது, ஒரு குட்டி குட்டி பேக்காக தான் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி தான் ஆப்போசிட் போகும். அடுத்து வந்து இன்டர்நெட் ரவுட்டிங் சொல்லுவாங்க. இன்டர்நெட் ரவுட்டிங் வந்து உங்கள் டேட்டாலாம் இது வழியாக பாஸ் ஆகுது, இன்டர்நெட் வழியாக தான் பாஸ் ஆகுது. இது இன்டர்நெட் ரவுட்டிங் சொல்லுவாங்க. இன்டர்நெட் வழியாக அந்த வெப்ஆர்டி சொல்லுவாங்க, வெப்ஆர்டிசி சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை வந்து லேட்டராக பார்ப்போம். ஓகே, இந்த கான்செப்டில் நடக்குது இந்த இன்டர்நெட் ரவுட்டிங். அடுத்தது இந்த மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் பேக்ஸ் அந்த டேட்டா பேக்ஸ் இருக்குல்ல, சங்காக வந்துருக்கும்ல, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி பில்டு பண்ணணும். ஒவ்வொன்றா அந்த பில்டு பண்ணி தான் அது வந்து மொத்தமாக அவுட்புட்டு அவங்களுக்கு தெரியும். வாய்ஸ் காலோ அல்லது வீடியோ காலோ இருந்தாலுமே அது தெரியுது. அடுத்து வந்து செக்யூரிட்டி. இது மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இந்த வீடியோ கால், வாய்ஸ் கால். உங்கள் ஸ்க்ரீன் இருந்தாலும் இது டேட்டா வந்து என்கிரிப்டாக தான் போகும். ஓகேவா, என்ன தான் நீங்கள் போனாலுமே டேட்டாவில் வாட்ஸ்அப்பில் எல்லா டேட்டாவும் என்கிரிப்டாக தான் போகும். ஓகே, அந்த வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு யாரும் தெரியாது, ஜஸ்ட் நம்பர் மட்டும் தெரியும். வேறு யாரும் தெரியாது, அவங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. இந்த மெசேஜ் அனுப்புறீங்க, என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, இதான் செக்யூரிட்டி ரூல்ஸ் முக்கியமாக. அடுத்து உட்காந்து வந்து லேக் ஆகும். வாட்ஸ்அப் கால் வந்து குவாலிட்டி குறையும். இதனால தான் உங்கள் குவாலிட்டி குறையும். உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே காரணம் இல்லை. இதனால தான் உங்களுக்கு இந்த டேட்டா பேக்ஸு சங்க்ஸ் அடையும். அடுத்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும். இந்தமாரி காரணங்களால தான் அவங்க வந்து குவாலிட்டி குறையும், அடி வாங்கும். ஓகேவா.